பார்த்தீங்கன்னா பலூன் ஆக்ஸ் தான் பண்ண போகிறோம். சரி, நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்கு தான் போகலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வெத்தி பெட்டி ஏற்றி அதில் உள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பலூன் அதில் வைக்கிறாங்க. அது அப்படியே உள்ளே அப்படியே இழுக்குது. அந்த பலூன் வந்து உள்ளே இழுக்குது. அந்த மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து 3 வாட்டி செஞ்சு பார்த்தோம், எதுவுமே நல்லா வரல. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் பண்ணாச்சு. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கிறாங்க. அதில் வினிகர் ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வினிகர் ஊற்றிட்டு ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பலூன் எடுத்துட்டு அதில் வந்து அந்த ஃபில்டரில் வந்து பேக்கிங் சோடா போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பலூனை வந்து அதில் வைக்கிறாங்க. அதில் கொட்டுறாங்க அந்த பாட்டிலில். அதுக்கப்புறம் அது வந்து அந்த பலூன் வந்து அப்படியே பெருசாகுது. இந்த ஆக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்டை நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து அவங்க சொன்ன மாதிரி பறக்கலாம். அப்படியே இப்படி விட்டா அதுவே தான் பறந்து போல. நம்ம நார்மலாக விளையாடுற மாதிரி தான். ஆனால் வந்து அது ஃபுல்லாக புஃப் ஆச்சு. அப்படியே நல்லா வந்தது இந்த ஹேக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஹேக்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, பலூன் வச்சு எப்படி பால் செய்ய போகிறதான். எப்படி பலூனில் பாலாக நீங்கள் கேட்பீங்க. அது எப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த டேப் இருக்குல்ல, இந்த டேப் எடுத்து ஒட்டிக்கிறாங்க. அப்படியே அது நல்லா ஃபிட்டாக ஆகி நல்லா பால் மாதிரி பஞ்சிங் ஆகுது. பாலர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கட்டாங்க பாருங்க. இப்போ நான் இதை அச்சு காட்டுறேன் பாருங்க. செம்ம ஃபோர்ஸா இது பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ரொம்ப தூரம் போயிடுது. நான் அந்த சைடு இருக்க போயிடுது. சரி, நான் உங்களுக்கு வந்து உங்க வெயிட்டே காட்டலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட பூனை எப்போதாலும் இங்கே தான் இருப்பேன். கேமரா எடுத்துகிட்டு வந்தாலே அந்த சைடு ஓடிடுவான். சாப்பாடு போடனா மட்டும் கரெக்டாக வந்துடுவான். மத்தியானத்துக்கு காலையில் அதுக்கெலாம் வந்து எப்போ பார்த்தாலும் வருவான். விளையாடுவேன், ஆனால் தொடலாம் மாட்டேன். தொடாமல் வந்து அது கூட தண்ணி தெளிச்சு அதெல்லாம் ஜாலியாக விளையாடுவேன். பார்த்துட்டு நான் இப்போ பால் இன்சைடு எடுத்து பண்ணா இன்சைட் பாப்பா இவன் கூட ஜாலியாக இருக்கும் விளையாடுறவங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஷூ தான் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. பலூன் வச்சு எப்படி ஷோ செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகல. சின்ன சைஸ் கால்னால் வந்து இந்த பலூன் போதும். ஆனால் பெரியவங்களுக்குனா பெரிய பலூன் 10 rupeesல விற்கும்ல, அந்த பலூன் தான் செட் ஆகும். நாங்கள் வந்து இந்த குட்டி பலூன் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. அதனால் நாங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு என்ன நீங்கள் பெரிய பலூன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து மூடி இல்லை. அதனால் வந்து அவங்க அதை மூடி செய்யறதுக்கு பலூன் வச்சு செய்கிறாங்க. இப்படி அழுத்துறாங்க, அது அப்படியே மூடி மாதிரி ஆகுது. கொட்டியும் காட்டுறாங்க, ஆனால் அது கொட்டலை. இந்த ஹேக் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து 3 வாட்டி ட்ரை பண்ணேன். லாஸ்ட் டைம் தான் எனக்கு நல்லா வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பலூன் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பலூன் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து குச்சி வந்து சொருகுறாங்க. எண்ணெயில் பூசிட்டு அப்புறம் வந்து அதில் அந்த பலூனில் வந்து ஊதன பலூன் அதில் வந்து குச்சியை சொருகுறாங்க. அது அப்படியே நிற்கிது. இந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஹெர்ஷீஸ் இல்லை, இது வந்து எண்ணெய் தான். நாங்கள் அந்த பாட்டில் கரைக்கணும் நாங்கள் இதில் ஊற்றி வச்சுருக்கோம். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஹேக்கு. குச்சியே உள்ள போயிடுச்சு. செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு இந்த ஹேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல காத்தும் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்களா உள்ள தெரியுதா குச்சி? இந்த ஹேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். 7th ஹேக் தான் பார்க்க போகிறோம். 7th ஹேக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் இருக்குல்ல அதில் ஊற்றி இந்த பலூன் இருக்குல்ல அது கீழே வச்சு அந்த ஃபில்டரில் ஊற்றி அது அப்படியே ஒரு பால் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதில் ஊற்றி கட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி விளாடுவாங்க. அதுக்கு தான் இந்த ஹேக் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துச்சு. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி பெருசாலாம் வரல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் விளையாடுறது எண்டுக்கு வந்தாச்சு. நான் நடுவுலேயே வந்து என்னோட பூனைக்குட்டியை வந்து காமிச்சிருக்கேன். சரி அவளுக்கு பதில் நானே பாய் சொல்லிடுறேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.